இந்த சத்தியம், சிவம், சுந்தரம் இல்லையா? இது பற்றி நிறைய கேட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தியம் என்றால் அந்த உண்மை, சிவம் என்றால் அந்த தெய்வீக தன்மை, சுந்தரம் என்றால் அழகு. அந்த சுவாசத்தின் துணை கொண்டு இருக்கும்போது அதை உண்மையை உண்மையாக பார்க்க கற்றுக்கொள்ளும் இருப்பார். நீ செய்யும் எந்த ஒரு செயலையும் மிகவும் கவனமாக அந்த நிலைப்பாட்டோடு செய்வது. நீ சொல்லும் சொல்லாக இருந்தாலும் சரி, கேட்கும் அந்த விஷயமாக இருந்தாலும் சரி, என்னுடைய உண்மை தன்மையை நான் உணரும் பொழுது நிறை குறைகள் என்கின்ற விஷயத்தை எனக்கு புரியும் பொழுது ஓகே, எனக்கு அந்த இடத்தில் சண்டை என்கின்ற ஒரு விஷயமே வந்து சேராது. இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம பத்ரி சார் அவர்களுடைய தினசரி செய்திகளிலிருந்து ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போறோம். பத்ரி சார் அவர்கள் நிறைய விஷயங்கள் நிறைய எழுதியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. அவருடன் நம்ம இணைந்து செய்த பயணத்தின் போது தெரிந்து கொண்ட விஷயங்கள் நிறைய. அவருடைய செய்தியை நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தோம்னா, நம்முடைய அந்த வளர்ச்சியின் காலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் பொழுது, நம்மளுடைய புரிதல் ஒரு விதமாக இருந்திருக்கும். அதே இது இப்பொழுது ஒரு 10 வருஷம் கடந்து இப்போது நம்ம பார்க்கும் பொழுது, அதில் இருக்கும் அந்த ஒரு வேர் பகுதி உள்ள போய் பார்ப்போம் இல்லையா? அந்த புரிதல் வரும் பொழுது, ஆஹா! இதுதான் அப்படி சொல்லியிருக்காங்களோ! அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும். இன்னும் அந்த ஞானம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு புரிதல் அதிகமாக வரும் பொழுது, எனக்கு தெரியும் கண்டிப்பாக, ஆஹா! இவ்ளோ பெரிய விஷயத்த இவ்வளவு சின்னதாக அழகாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா, இப்ப கூட நிறைய விஷயங்கள் நானு பத்ரி சார் அவர்களிடம், ஆஹா! இதத்தான் இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது, எவ்வளவு ஒரு அந்த புரிதல் கிடைக்கும் இல்லையா? அந்த ஒரு ஆனந்தம். பத்ரி சார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள், வணக்கங்கள் எப்பொழுதுமே. நம்மை அழகாக இந்த தியான பாதையில் கொண்டு வந்ததுக்கு, தியானத்தை மிகவும் எளிதாக மாற்றி, நீ ரொம்ப கஷ்டமே பட தேவையில்லப்பா. ஜஸ்ட் சும்மா அமைதியா கண்ண மூடிட்டு உட்கார்ந்திருந்தா போதும். ரொம்ப அதாவது எந்திரிச்சு உட்கார முடியாது, சரி படுத்துட்டே பண்ணு என்கின்ற அளவுக்கு அந்த தியானம் என்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கும் செய்ய முடியும், உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தது நம்முடைய பத்ரி சார் தான். எவ்வளவு ஒரு அற்புதம் இல்லையா? இந்த தியானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்ததற்கு பிறகு, தியானம் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் கலந்து விட்டு ஒரு அழகான விஷயம். பத்ரி சார் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நாம் இன்று முதல் சிறு சிறு தகவல்களாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்லைடு ஷேர் பண்ணிடுறேன் உங்க கூட. பத்ரி சார் அவர்களுடைய புத்தகங்கள், அதனுடைய 3வது பகுதியில தான் நாம இப்ப பார்க்க போகின்றோம். இந்த தகவலை பத்ரி சார் அவர்கள் கைலாசபுரியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. 2017 வருடம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம். சத்தியம், சிவம், சுந்தரம். சிவம் என்றால் க்ஷேமம், க்ஷேமம் என்றால் பொருள் நலன், க்ஷேமம் என்றால் உடல் நலன், க்ஷேமம் என்றால் மனம், உணர்ச்சி நல்வாழ்வு, க்ஷேமம் என்றால் அறிவுசார் நல்வாழ்க்கை, க்ஷேமம் என்றால் நிதி, சமூக நல்வாழ்வு, க்ஷேமம் என்றால் ஆன்மீக நல்வாழ்வு, க்ஷேமம் என்றால் ஆற்றல் நலம். இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் மற்றும் அவரது நீதி, பிறகு மற்ற அனைத்தும் உங்களிடம் சேர்க்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உண்மையை தேடுங்கள், சத்தியத்தை நாடுங்கள். அவருடைய நீதி அப்படின்னா என்ன? இறை தர்மம், அஹிம்சா, கொல்லாதது, அஹிம்சை, அதாவது குறுக்கீடு இல்லாமை, மற்றவர்களாக இருக்க விடுவது. அதுதான் அழகான ஒரு விஷயம். பிறகு மற்ற அனைத்தும் உங்களிடம் சேர்க்கப்படும். அது என்ன மற்ற அனைத்தும் என்றால், நீங்கள் சிவம் பெறுவீர்கள். அதாவது உங்களிடம் இருக்கும் அந்த தெய்வீக தன்மையை உங்களால் உணர முடியும். நீங்கள் க்ஷேமம் பெறுவீர்கள். க்ஷேமம்னா என்ன? மேலே சொல்லியிருக்காரு இல்லையா? பொருள் நலம், உடல் நலம், மன உணர்ச்சி நல்வாழ்வு, அறிவுசார் நல்வாழ்க்கை, நிதி, சமூக நல்வாழ்வு, ஆன்மீக நல்வாழ்வு, ஆற்றல் நலம். இந்த 7 விஷயங்கள். நீங்கள் முழுமையான நல்வாழ்வை பெறுவீர்கள். நாம இப்ப இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பௌதிக வாழ்க்கையில பொருளை நாடி செய்யும் இந்த வாழ்க்கை, இதில் நாம் எப்படி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற பற்றி நாம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? இப்போ இந்த சத்தியம், சிவம், சுந்தரம் இல்லையா? இது பத்தி நிறைய கேட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படி பார்த்தோம்னா, சத்தியம் என்றால் அந்த உண்மை,
சிவம் என்றால் அந்த தெய்வீக தன்மை, சுந்தரம் என்றால் அழகு. சோ நம்ம வந்து நாம் இந்த தியானத்திற்கு வந்த பிறகு புரிந்து கொண்ட விஷயங்கள், சத்தியம் என்றால் என்ன, நாம் யார் என்பதை, உண்மையான நாம் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அந்த உள்ளே இருக்கும் அந்த தெய்வீக தன்மையானது உணர ஆரம்பிக்கும் பொழுது வெளியே அழகான அந்த நறுமணம், நாம் யார் என்கின்ற அந்த ஒரு உண்மை என்ன, அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயம் மலர ஆரம்பிக்கும் பொழுது இந்த சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து எப்பயோ ஒரு தடவை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில தினசரி நாம வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு விஷயம்தான் அந்த முழுமையான ஹோலிஸ்டிக் லிவிங் சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் செய்யக்கூடிய அழகான விஷயங்கள் தான். ஸோ தியானம் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது தான் இந்த சத்தியத்தை உணர்ந்து இந்த தெய்வீக தன்மையுடன் சேர்ந்து நாம் அழகாக மலர முடியும், இந்த நறுமணத்தை வீச முடியும். ஸோ சத்தியம், சத்தியம் என்ன அப்படின்னா அதுதான் இந்த அடிப்படையான விஷயம், இந்த சீக்கிங் த கிங்டம் ஜீசஸ் சொன்ன அந்த விஷயம். அந்த உள்ளே இருக்கும் அந்த உன்னுடைய அழகான உலகத்தை பார்க்க ஆரம்பி. ஸோ தியானத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், தியானத்தில் இருக்கும்போது கண்களை மூடிக்கொள்கிறோம். ஸோ நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எந்தவித ஆஹ் கவன குறுக்கீடுகள் வந்தாலும் சரி, அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் விரட்டி எடுத்து விட்டு, விரட்டி எடுத்துனா நாம் அந்த உண்மையை நோக்கி நிலையாக இருக்கும் பொழுது, அந்த சுவாசத்தின் துணை கொண்டு இருக்கும்பொழுது அதை உண்மையை உண்மையாக பார்க்க கற்றுக்கொள்ள முடியும். அதாவது அந்த அந்த நேக்கட் ட்ரூத்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நாம் யார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக, நான் வந்து ஆனந்தினா அந்த ஆனந்திக்கு இது பிடிக்கும், ஆனந்திக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்காது என்று நான் என்னை பத்தி பிடிக்கும் பிடிக்காதுன்னு நரேட்டிவ்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா, என்னது என்னது ஆனந்தினா என்ன என்ன என்ன, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு ஆனந்திக்கு இருக்கும் கோபமோ, ஆனந்திக்கு இருக்கும் அந்த ஒரு பொறாமையோ, ஆனந்திக்கு இருக்கும் ஆசையோ, இல்லைன்னா வேற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குறையாக இருந்தாலும் சரி, நிறையாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் ஆனந்தினா யாரு என்கின்ற அளவுக்கு அந்த ஒரு நேக்கட் ட்ரூத் உண்மையை உணர பார்க்கும் பொழுது அது எப்படி, நாம வந்து தியானத்தின் போது மட்டும் இல்லாமல் சரி, மற்ற நேரமும் கூட நாம வந்து நம்மளுடைய அந்த சுவாசத்தை மேலே வரும், அந்த மேல அப்படி கீழே வரும்போது கொஞ்சம் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, பீயிங் மோர் மைண்ட்ஃபுல், நீ செய்யும் எந்த ஒரு செயலையும் மிகவும் கவனமாக அந்த நிலைப்பாட்டோடு செய்வது, நீ வந்து சொல்லும் சொல்லாக இருந்தாலும் சரி, கேட்கும் அந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லது கெட்டது அப்படின்னு அந்த ஒரு வேறுபாடு வைக்காமல் எதையும் அப்படியே எடுத்துக்கொள்ளும் அந்த ஒரு தன்மை அது வரும் பொழுது சரி. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்னன்னு சொல்லலாம்னா, நான் இப்போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்றேன், அந்த மீட்டிங்ல வந்து நான் பண்ணின அந்த கொடுத்த டாக்குமெண்ட் வந்து சரியில்லை, நீங்க வந்து பண்ணின வேலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து என்கிட்ட வந்த உடனே என்ன அப்படின்னு, அது வந்து இல்ல, நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்னு நான் வந்து இந்த டிஃபென்சிவ் மோடுக்கு போறேன்னா, இல்லைன்னா ஓகே, அவங்க வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன, அந்த மேனேஜருக்கு வந்து என்ன பிடிக்காது, அதனால அவங்க அப்படி சொல்றாங்க, இது வந்து சரியே இல்லை, அவங்க வந்து தே ஆர் நாட் ஃபேர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு போகிறேன்னா, இல்ல, அது வந்து கொடுத்திருக்கிற அந்த விஷயத்துக்கு ஓகே, நான் கொடுத்திருக்க அந்த விஷயத்துக்கு நான் வந்து என்ன கதை சொல்கிறேன் அப்படிங்கறத விட்டுவிட்டு, அது உண்மையாக அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் வந்து கொஞ்சம் அந்த மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறேன், அந்த 100% அந்த இடத்துல இருந்தேன்னா, இந்த ஃபீட்பேக் வந்து இந்த டாக்குமெண்ட் தான் என்னுடைய மதிப்பாக்கானது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் புரியும் பொழுது, அது தேவையில்லாத கதைகளை அதுக்குடன் சேர்க்காமல் என்ன இருக்கிறதோ அதுவாகவே பார்க்க கற்றுக்கொள்ளும் அந்த ஒரு தன்மை என்னிடம் வரும் பொழுது, கண்டிப்பாக அந்த சத்தியம் என்கிட்ட ஒரு விஷயம் வந்து என்கிட்ட வருகிறது. சரி, இப்போ இந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ், இந்த பாலம் போல எனக்கும் அந்த விஷயத்துக்கு இருக்கிற பாலம் அந்த தர்மம் என்னது என்னது, அது நான் இன்டர்ஃபியரன்ஸ், அந்த அஹிம்சை என்கிட்ட ஒரு விஷயம். அது வந்து என்னது, அந்த உண்மையை வந்து தேவையில்லாத அந்த உண்மை வந்து என்னிடம் வரும்பொழுது, அந்த தேவையில்லாத அந்த ஒரு மற்றவர்களுடைய விஷயத்துல போய் அந்த மூக்கை நுழைக்கும் அந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அடியோட குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்க சரி, சும்மா அடி போடுறது இல்லையா, அந்த மாதிரி, இல்லைன்னா அந்த வார்த்தைகளால் அந்த சுடும் ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எதையும் நான் வந்து இல்ல,
என்னுடைய உண்மை தன்மையை நான் உணரும் பொழுது, நான் அன்பு என்றால் அவர்களும் அந்த அன்புதான். நான் ஒரு ஆனந்தி, எனக்கு வந்து சில சில இந்த மாதிரினா அவர்களை பற்றியும் அந்த சில சில விஷயங்கள், நிறை குறைகள் நிறை குறைகள் என்கின்ற விஷயத்தை எனக்கு புரியும் பொழுது, ஓகே, எனக்கு அந்த இடத்தில் சண்டை என்கின்ற ஒரு விஷயமே வந்து சேராது. அதாவது இப்ப தியானத்துல இருக்கிறோம். தியானத்துல இருக்கும் பொழுது நமக்கு எண்ணங்கள் வருகிறது. அப்போ அது கூட சண்டை போடாமல், போ போ எனக்கு வரக்கூடாது. நான் இப்போ அமைதியா இருக்கணும். எனக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. அப்படி சண்டை போடுறோமா? இல்ல. சண்டை போடாம அந்த இடத்தில் சண்டை. இதுலயும் நான் வயலன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ சண்டை என்கின்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளாமல், அப்போ வந்து அந்த ஒரு கோபமோ, "ஆனந்தி நீ இன்னைக்கு பண்ணினது சரியில்ல." அப்படிங்கிற அந்த கோபமோ, எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து வேறு விஷயத்துக்கு கொண்டு செல்லாமல், ஓகே, அந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ் அந்த ஒரு விஷயத்தில் இடையூறு, ஓகே வரியா? வாம்மா. வந்துட்டு செல்லும் பொழுது அதற்கு விடை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ நம்ம தியானத்தில் இருக்கும்போதும் சரி, அந்த எந்த ஒரு வேலை செய்யும்போது, அந்த எண்ணங்களாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, அந்த பிசிக்கல் கை, கால்கள் எதனால இருந்தாலும் சரி, அந்த ஒரு வயலன்ஸ் இல்லாமல் இருக்கும் பொழுது, இதுக்கு அழகான ஒரு உதாரணம் என்னன்னா, நம்ம வந்து நெறைய நேரம் டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம வந்து நம்முடைய எண்ணங்கள எப்படி கைட் பண்றோம்? எப்படி ட்ரெயின் பண்றோம்? கோபம் வரதான் செய்யும். என்னப்பா இது எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனா அந்த நேரத்திலயும் நான் வந்து எப்படி நான் என்னுடைய உடம்பையும் சரி, மனதையும் சரி, அந்த சேமமாக வைத்துக் கொள்ள முடியும். அந்த சேமம் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இல்ல, அது மூலமாக அழித்துக் கொள்கின்றேனா? இல்லன்னா, அந்த இடத்துலயும் ஒரு கேட்பதோ, இல்லைன்னா வேற எதுவும் பேசுவதை கேட்பதோ, எப்படி நான் வந்து என்னைய பாசிட்டிவா வச்சுக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல சேமம் அப்படிங்கிறது வந்து 7 விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா பத்ரிஜி? அது வந்து முதல்ல வந்து மெட்டீரியலிஸ்டிக். நாம வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு மட்டும் நம்ம என்ன செய்கின்றோம்? நம்ம வந்து வாங்கும் பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம மற்ற கொடுக்கும் பொருளாக இருந்தாலும் சரி, எப்படி செய்கின்றோம்? நமக்கு அதுல அகந்தை என்கின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கிறது? நம்ம என்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் செய்கிறேனா? இல்ல எப்படி செய்கின்றேன்? அப்புறம் அந்த பாடிலி. நான் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நான் வந்து அ நான் இன்டர்ஃபியரன்ஸ் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு நான் வந்து என்னுடைய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ பேலன்ஸா வச்சுப்பேன். என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய அந்த டைஜஷன், என்னுடைய இம்யூனிட்டி எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கிறது. வேற எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்ல. நெக்ஸ்ட் இந்த மென்டல், எமோஷனல் கண்டிப்பாக அந்த என்னையே நான் வந்து வருத்திக் கொள்ளும். அதாவது ஐ ஜஸ்ட் கில் மை செல்ஃப் என்னுடைய எமோஷன்ஸ். அது மூலமாக மற்றவர்களையும் வருத்துவது. அதையெல்லாம் இல்லாமல் நான் என்னுடன் அந்த பீஸ், தட் எமோஷனல் ரெசிலியன்ஸ் அதை நான் என்னிடம் வைத்துக் கொள்ளும்போது, நெக்ஸ்ட் இன்டலெக்சுவல் அந்த உண்மையை நோக்கி நான் செல்லும் அந்த பாதையை புரிந்து கொள்ளும்போது, எதுவா இருந்தாலும் சரி, ஓகே பிரச்சனையா வரட்டும். பிகாஸ் என்னால இப்ப கிரியேட்டிவா எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். அடுத்து அந்த ஃபைனான்ஷியல், சோஷியல் நான் வந்து அஹிம்சை மூலமாக இருக்கும் பொழுது, என்னுடைய பார்வையில் அந்த கனிவு வரும்பொழுது, அந்த நட்பானது என்கிட்ட வந்து பேசக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த ஒரு சந்தோஷம். ஓகே ஆனந்திட்ட போனா, எஸ் கண்டிப்பா சேஃபா இருக்க முடியும். அவ வந்து மத்தவங்க சொல்ல மாட்டா. எனக்கு கண்டிப்பாக ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கேட்கும். அவ என்ட்ட நான் சொல்றத கேட்கவாது செய்வா. அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் வரும். அடுத்து அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிப்பாக நமக்குள்ளே போய் டைரக்ட் கனெக்ஷன் எங்கேயுமே கிடையாது. அடுத்து எனர்ஜி. அவர் சொன்ன விஷயம், எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய எனர்ஜி, நம்முடைய அந்த பிராணசக்தி, நம்முடைய அந்த லைஃப் ஃபோர்ஸ் வந்து எந்த எனர்ஜி லீக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி எந்த விஷயம் இல்லாமல், எந்த பத்தியும் கவலை இல்லாமல் எதுவும் நன்றாக இருக்கும். ஓகே நேரம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். கடைசி ஒரு விஷயம் மட்டும் அந்த சுந்தரம் அத பத்தி சொல்லி முடிச்சுடுறேன். சாரி. அதுதான் நாம வந்து நமக்கு கிடைத்திருக்கும் அந்த ஒரு பழத்தை போன்றது. சத்தியம், சிவம், சுந்தரம். நாம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது, நம்முடைய அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு அழகாக அந்த அம் பழம் வந்து என்னது? அந்த அழகு. நாம் யார் என்கின்ற அந்த வெளிப்பாடு வந்து நம்மிடம் அழகாக வந்து சேர்ந்துவிடும். ஸோ நன்றி நண்பர்களே! இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பதற்கு மிகவும் நன்றி.